மது ஒழிப்பு கொண்டு வரோம். ஆனா நாங்க ஆட்சியில வரல. நாங்க கொண்டு வரல. ஆனா 21ல நாங்க வந்தோம்னா கொண்டு வந்தோம்னா திமுக சார்பா இருக்க எத்தனை அமைச்சர்கள் திமுக சார்பா இருக்க கம்பெனிஸ் ரன் பண்ற கம்பெனிஸ மது ஆலைகளை சீக்கிரமா நாங்க குறைக்க சொல்லி மூடிடுவோம். நாங்க என்னது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க படிப்படியா குறைப்போம். அண்ட் திமுக சார்பா இதுதானே உங்களோட கம்ப்ளைண்ட். திமுக சார்பா நடத்துற மது ஆலைகளை வந்து நாங்க மூடிடுவோம் அப்படின்னாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. எந்த கம்பெனி மூடிச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தாலியா இருக்கிறதுன்னு பேசுறது, ஆளுங்கட்சியா வந்தா நாங்க சொல்லவே இல்லைன்றது. இது இன்னைக்கு வைக்கு ஒரு காமெடி பண்ணார் பாத்தியா? மன்னிப்பு கேள் அங்க எம்பி போராட்டத்துலடா ஃபன் பண்ணிட்டாங்கடா. மன்னிப்பு கேள்னாங்களா, கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சிரிச்சுட்டாங்க. கனிமொழி சிரிக்கிறாங்க. இது லிஸ்ட்லயே இல்லையே. என்ன 10 ரூபாய்க்கு சொன்னா அதுக்கு மேல கூறையா? ரொம்ப இதுதான். ஆனா இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. தளபதியை சொல்றேன். மார்ச் 14க்கு அப்புறம் ஒய் வந்துடுறாங்க போல, ஒய் செக்யூரிட்டி. ஆமா, தெரியா இருக்கும். தளபதி சொட்டு நினைக்கிறேன். அது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும் அலெக்ஸே. தமிழ்நாடுக்குள்ள நீ எங்க போனாலுமே சித் ப்ரோ. அலெக்ஸ் தெரியுமா இவரா? சித் ப்ரோவா? தெரியும். நேத்து பேச முன்னாடியும் நமக்கு முதல்ல மேடை கொடுத்தது அலெக்ஸ் ப்ரோ தாங்க. ஹாய் ப்ரோ. ஐம் லைக் நான் உங்களை ரீசெண்டா நான் வாட்ச் பண்ணிருக்கேன் பீஃப். ஏன்னா எஸ்டர்டே அதுலயும் நான் உங்களை வாட்ச் பண்ணேன். இன்னைக்கு நீங்க திமுக ஸ்பெஷல பேசினதே நான் வாட்ச் பண்றேன் ப்ரோ. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்ககிட்ட. யூ ஹாவ் கிரேட் நாலேஜ், கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங், கிரேட் ரெஸ்பெக்ட். நீங்க உங்ககிட்ட எல்லா குவாலிட்டி இருக்கு. டோன்ட் வேஸ்ட் தட் இன் கார்பேஜ். அது 4 மணி நேரம் உக்காந்துங்க. 4 மணி நேரம் உக்காந்து இவங்க வந்து கேட்கற கேள்விகள்லாம் வந்து விதவிதமா பதில் சொல்லிட்டு, டோனி ப்ரோவும் இருந்தாரு, அவர் கிளம்பிட்டாரு. அவர்கிட்டயும் பேசியிருக்கிறேன். அவங்க நேத்திக்கு ப்ரோ இவங்க நீங்க வைகோ சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட்டுங்க, அதுக்கு நான் இவங்க கூட்டணி கட்சிங்கெல்லாம் நடத்துற விதம் நான் சொல்றேன். மதிமுகங்கிறது அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. அவங்க வந்து திமுகல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி. அவங்களோட கட்சி சின்னம் கூட பயன்படுத்த விடாம திருச்சியில அவரோட பையன் வந்து அங்க போய் அழுதார். நேரு நேரு வந்து என்னை வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க. இங்க திருச்சியில உள்ள திமுக எல்லாம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து எங்களோட கட்சி சின்னம் கூட கூட்டணியில பயன்படுத்த விடல. நாங்க இன்னி நேத்தி சேர்ந்த கட்சி இல்ல, 20 வருஷமா நாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. கட்சி சின்னத்தை கூட கூட்டணியில அவங்க பயன்படுத்த விடல. ஒரு சின்ன கட்சி நேத்திக்கு சேர்ந்திருந்தாங்க, வேணாங்க நீங்க உதயசீரன் சின்னத்திலேயே போட்டியிடுங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்க வந்து அதே மாதிரி ப்ரோ இவங்க கிட்ட ஏதாவது சரி இவ்வளோ பேசுறீங்களே, விவரம் தெரியுமா, ஃபேக்ட் தெரியுமா 4 மணி நேரம் இவங்க கிட்ட பேசினா கூட ப்ரோ ஊழலை பத்தி உங்களால ஒரு பாயிண்ட் சொல்ல முடியல. சும்மா வரலாறுலயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இனிமே நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போயிட்டு. இல்ல ஒண்ணு நான் வந்து எங்க தெரியுமா இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமா சப்போர்ட் பண்ற விஷயம் என்னன்னா, see whatever it may be, I can say you are belong to a party, you can support, but come to a position like ஒரு பப்ளிக் சொசைட்டில ஒரு பப்ளிக் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு பி வெரி ட்ரூத் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்க சொன்னீங்க அதுக்கு அது 100% உண்மைங்க. ஆமா, போஸ்கோ விஷயத்துல வந்து இவனுக்கு கொடுத்த முட்டு எனக்கு வந்து படு கேவலமா வயிறு எரிஞ்சிச்சு ப்ரோ. நான் வந்து இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இவங்க வந்து விழிப்புணர்வு கிரியேட் பண்ணதுனால தான், அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால தான் முன் வந்தே வந்து கேஸ் எல்லாம் பதிவு செய்யறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இத்தனை அரசு பள்ளியில வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாலியல் கேஸ்ல வந்து டிஸ்மிஸ் ஆனதெல்லாம் வந்து நடவடிக்கையா காட்டுறாங்க. அப்பேற்பட்டவங்களை சேர்த்துக்கிட்டதே தப்பு. எத்தனை வருஷமா வந்து நீங்க இவ்வளோ ஆளுங்களெல்லாம் வச்சிருக்கீங்க, இவ்வளோ கிருமிங்க இருக்கு உங்களோட சிஸ்டத்துல, புரியுதுங்களா? இல்ல எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. ப்ரோ இது மீஷோவா என்ன? லைக் சைல்ட்ஹுட்ல நடந்த கேஸை வந்து 18 ஏஜ் அபோவ் 18க்கு அப்புறம் இல்ல 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சொல்றதுக்கு டேய் இன்னைக்கு நடக்கிற லைவ் கேஸ்டா அது.
இது வெளியில வந்து சொல்றதுக்கு பெருமையா இருக்கு, இது நல்லதுன்னு நினைக்கிறான். டேய் டெய்லி நடக்குதுடா நாயே, உன் கண்ணு எதிர நடக்குது, உன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நடக்குது. இல்ல இன்டரப்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா 2021 22 எனக்கு ஞாபகம் இல்ல. இது வந்து ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணுவாங்களா, அவ்வளவு வந்து வழக்கு பதிவாயிருக்கு இந்த மாதிரி பாலி துன்புறுதல். அந்த இதுவே பதிவு பண்றது இல்லையா, அது ஒரு பூமர். சம்மோன் ரிஜிஸ்ட்ரேஷன். 2022க்கு அப்புறம் டேட்டாவே இல்ல. 21ஓட டேட்டா தான் 22ல இருக்கு. 22, 23, 24ஓட டேட்டா எங்க? நீ தப்பு பண்ணோம்னா நீ டேட்டாவை காமி. டேட்டா காமிச்சா தானே நீயும் நானும் பேசுறது கரெக்டா இருக்கும். டேட்டாவே இல்ல. இவங்க அதாவது ப்ரோ இவங்களுக்கு கொள்கைன்னு பேசுறானுங்களே. தளபதி விஜய் வந்து மாநாட்டுல ஒரு அழகான சிம்பிள் சொல்ல சொன்னார். ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா போய் அவன் கிட்ட சோறுன்னு சொன்னா போதாது, அந்த சோறை அவன் கையில குடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, ஹோலியர் தன் தவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நான் உன்னை விட பெரியவன், அறிவாளி, எனக்குலாம் நிறைய தெரியும். சரியா, செயல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? செயல் புலியா நம்ம தளபதி வேலை செய்வாருன்னு நம்புறேன். அதாவது எஸ்எஸ்சியே ஒரு இன்டர்வியூல சொன்னா, பேசி பேசி நாட்டை கெடுத்துட்டாங்க. பேச விடாம ஒரு தலைவரை வேலை செய்யுங்க, வேலை செய்ய விடுங்க. அவர் பேச்சு கம்மி, செயல் அதிகம். இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரியே உள்ள ஒரு ஆளை தான் வந்து விரும்புறாங்க. உட்காந்து ஆத்துன்னு சொற்பொழிவு கேட்கறதுக்கும், உங்களோட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க பேசிட்டு போயிடுவீங்க. பேசினதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது? பேச்சுக்கும் நடப்புக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம், கேப் இருக்குதுல்ல. அதை தான் இங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எங்கேயாவது நீங்க 5 வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல இன்னாங்க இன்னும் ஒரு 5 வருஷம்னு உங்களுக்கு திமுக 2 முறை வந்து ஆட்சி பேக் டு பேக் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு வந்து ஒன்லி எம்ஜிஆர், ஒன்லி ஜெயலலிதாவுக்கு வந்து மக்கள் அந்த மாதிரி ஆதரவு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உக்காந்துட்டாங்கன்னா சுரண்டி திங்கறதுலயே அவ்வளோ மக்களோட காசையும் வரி பணத்தையும் இது அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு. இன்னொன்னும் கேட்டேன், அதுக்கு பதிலே இல்லை. உங்களோட அமைச்சர்லாம் உட்காந்து யூடியூப்ல நாங்க வந்து 1500 ஏக்கர் பண்ணக்காரரு, ஃபார்மரு, இந்தாங்க எங்ககிட்ட இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் நிலம் இருக்கு, எங்கேருந்து வருது? கீழே கமெண்ட் எல்லாம் பாருங்க, அந்த மாதிரி வீடியோல எல்லாம் போயிட்டு. அதுக்கு தான் சொன்னாரு, அரசியல் வந்துட்டு பண்ணையக்காரங்க ஆறாங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இவங்களுக்கு பாயிண்டே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரே கொள்கை கொள்கை கொலை. அதுக்கப்புறம் பர்சனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவன், உன்னோட பின்குலம் இது. பிஃபோரே உங்களை வந்து அட்டாக் பண்ணானுங்க ப்ரோ. லைக் இந்த ஒன்றாகன்னு ஒருத்தன் வந்து உங்களை அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணான். பிகாஸ் யூ ஹேண்டில் வெரி மெச்சூர். ஐ ரியலி சே தட். நீங்க ரொம்ப அழகா மெச்சூர். அதுதான் நம்ம பசங்கள்கிட்டயும் நான் சொல்றேன். நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, ஆவேசமா வார்த்தையை விட்டுறாதீங்க. புரியுங்களா? இந்த வேலை இல்லாத நாய்ங்க உட்காந்து எப்ப பார்த்தாலும் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இங்க தைரியமா சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நான் வந்து புதுசுல நானும் அந்த ஸ்பேஸ் ஒரு போய் பேசினேன். எந்த வேற ஐடி, ஆக்சுவலா மெயின் ஐடி. ஆனா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க, பேரை சொல்லிட்டானுங்க. ஆமா நான் தான் டாக்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. சரி சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களை பயமுறுத்துறது, மிரட்டல், நீ இவன் தானே. இத கூட நேற்றுக்கு என்ன ட்ரை பண்ணாங்க, கிளப் ஹவுஸ்ல நீ இவன் தானே, டோனி ஸ்டார்க்குங்கிறவன் உன்னோட ஐடி தானே அது இது. நான் சொன்னேன், நான் வார்த்தை விடாம கேக்குதா, நான் டீசெண்டா தான் பேசுறேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்க எல்லார பத்தி விமர்சனம் வைக்கிறீங்களே, ஜெயலலிதா வந்து குற்றவாளியா இல்லையா அது சொல்லு, அந்த தலைவாய் எடுத்துட்டு போனாங்க அப்படி இப்படின்னாங்களா. சரி, இலங்கைக்கு கருணாநிதி துரோகம் பண்ணாரா இல்லையா, தமிழ படுகொலைக்கு கருணாநிதி போனாரா இல்லையா, அவர் வந்து இது மாதிரி அந்த என்னது அந்த உண்ணாவிரதத்துல வந்து பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு. உங்களுக்கு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு ப்ரோ, அது உண்மை. என்னன்னா நான் இப்ப வந்து கேள்விக்கு கேள்வி பதில் எப்படி ஆகும்னு கேக்குறாங்க என்ன பார்த்து. நானும் இந்த மாதிரி இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் திரும்பி கேள்வி எடுத்தா கேள்விக்கு கேள்வி எப்படி பதிலாகும்? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது ஒரு ஆதிக்கம் தானே. அதேதான். அடுத்தது நீங்க என்னன்னா, இப்போ ஒரு நியூஸ்ல வரும் இல்லையா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வரும், இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுப்பானுங்க, இவனுக்கு எதனா ஒன்று உருக்குவாங்க இல்லையா, அதை வச்சுப்பாங்க. இல்ல அவங்களதான் அதை பண்ணிட்டாங்களே, இல்ல உனக்கு ஹிஸ்டரி தெரியும், டாக்குமெண்ட் இருக்கா ப்ரோ, இப்போ மதுபான ஊழல் பத்தி நான் பேசினேன் இல்லையா, உங்ககிட்ட டேட்டா இருக்கா, டேட்டா இருந்தா கொடுங்கன்னுவான். நான் என்ன கவர்மெண்ட்ல வந்து சிபிசிஐடில வேலை செய்யறேன், யாருக்கு தெரியாம நீ எங்க ஸ்டாட்டிஸ்டிக் கூட கோட் பண்ணு. இது அதே மாதிரி நான் நேற்று சொன்ன சட்டம் ஒழுங்கு உங்களோட ஆட்சியில சரியில்லைன்னா, இல்ல நாங்க தான் வந்து நீட்டு தடுத்தோம், நாங்க தான் வந்து 69% ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம், என்னவோ சப்பா கட்டுறாங்க ப்ரோ. நான் ஒண்ணுதான் சொல்றேன், இவங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி நம்மள வாய விட வைக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இந்தாங்கடா நீங்க கேஸ் உங்க லைஃபை தொலைச்சிட்டீங்க அது இது. இதை தவிர இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. நேத்திக்கு நான் ஒரு தனியாளா அங்க இருக்கிறேன் ப்ரோ. 4 மணி நேரம் நீங்க பாத்துருப்பீங்க மான்ஸ்டர். ஆமா எவ்வளவு நான் நேரம் பார்த்தேன். வெயிட்டிங் இன்னைக்கு பார்த்த நான் பார்த்தேன். இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க above 4 hours. நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 4 hours மேல இருக்கும். ஒருத்த நின்னு ம். இவங்க வாங்க ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒருத்தரா வந்து இவரை கேள்வி கேளுங்க. ஏங்க நான் வந்து அரசியல் மேதையா, நான் வந்து அரசியல்ல இருக்கேன், நான் கட்சியோட பிரதிநிதியா, என்ன பார்த்து விஜய் இப்படி பண்ணுவாரா, விஜய் இப்படி பண்ணுவாரா, சிதம்பரம் ஒரு கோவில் ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல. சிதம்பரம் கோவில் இஷ்யூக்கு விஜய் வந்து சிஎம் ஆனா என்ன பண்ணுவாரா? ஏங்கடா சிதம்பரம் கோவிலோட எம்பி, சிதம்பரம் தொகுதியோட எம்பி எத்தனை வருஷமா யாரு? அந்த ஜில்லால இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களோட எம்எல்ஏ, உங்களோட நிர்வாகிகளா? இவ்வளவு வருஷம் ஆட்சியில இருந்துட்டு நீங்க எதுவுமே பண்ணல, புரியுதா? அந்த சிதம்பரம் கோவில் பிரச்சனைக்காக HRNC வரம்பரெல்லாம் அதுக்கு அந்த கோவில உங்களால கொண்டு வர முடியல. நீங்க தான் வந்து போயிட்டு பாஜகவோட சமரசம் பேசினீங்க, அந்த இஷ்யூவை ஹைலைட்டே பண்ணல. இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? விஜய் ப்ரோ என்ன இன்ன பண்ணுவாரு? வரையும் விஜய் போக செய்ய முடியல ப்ரோ. அந்த காஸ்டோட ஐயருங்களால போக முடியல உள்ள. இது இன்ன வரையும் நடந்துட்டு இருக்கே அந்த இஷ்யூ. ஆமா ஆமா இவங்க இவங்க வந்து இவனுங்க ஹிந்தி திணிப்பை வந்து சீரமைப்பெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி பப்ளிக்கோட சப்போர்ட் கொண்டு வராங்களே, அந்த இஷ்யூவை ஏன் ஹைலைட் பண்ணல? அவ்வளவுதான் நான் கேக்குறேன். எல்லாத்துக்கும் வந்து தளபதி விஜய் என்ன இப்போ செய்வாரு, தளபதி விஜய் என்ன செய்வாரு? இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு ஸ்பேஸ் போறாங்க. இப்ப நம்மளும் போடுறோம்னா ஒரு 200 பேர் இதுல இருக்கோம், அதுல இருக்கிறோம்னா, இப்ப நம்ம விஜய்க்கு பாசிட்டிவா பேசுறதுனால மட்டும் எல்லாரும் ஓட்டு போட்டு போடுறதும் இல்ல, அங்க நெகட்டிவா பேசுறதுனால போடாம போறதும் இல்ல. களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவன் நல்லவன் எவன் ஊழல் பண்றான். இப்ப நாளைக்கே இந்த பூதாகரமா எலெக்ஷன்ல வரும்போது இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்க மொத்த பேரும் போய் மைக்க பிடிச்சி விஜய் வந்தா நல்லது செய்வாரா, உங்ககிட்ட டேட்டா இருக்கான்னு கேட்பானா, இவன் எந்த மாதிரி அரசியல் பண்ணுவான்? நான் அடிச்சு சொல்றேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நல்லா யோசிச்சு பாரு. சித்து ப்ரோ வந்து பேசுறாரு இந்த போஸ்கோ இஷ்யூஸ்லாம். இஸ் டெல்லிங் அபவுட் வாட் த யூஎஸ் ஸ்டேட் இஸ் கண்டக்டிங். யூஎஸ் ஸ்டேட்ல தேர் இஸ் பப்ளிக் அண்ட் விசிபிளி சி அண்டர் லா. எவன்லாம் கன்வீட் ஆயிருக்கான் இந்த மாதிரி பிலோ 18 மைனர் பீப்புளை வந்து ரேப் பண்ணுவாங்க, யார் யாரு மைனர் பீப்புளை அந்த கேசஸ்ல கன்வீட் ஆனவங்களை வந்து ஈஸியா வந்து பப்ளிக் அண்ட் விசிட் த வெப்சைட் அண்ட் சி ஹூ ஆர் த விக்டிம்ஸ்னு அங்கே பார்க்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதை ஏன் இங்கே கொண்டு வர மாட்டீங்கன்னு கேட்குறாரு இவரு. அந்த நான் என்ன தெரியுமா பதில் சொல்றான், மைக்கேல் ஜாக்சன் கேஸ் எடுத்துன்னு வரான். டேய் எனக்கு புரியலடா இந்த மாதிரி ப்ரோ. இவங்க கேட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நீங்க எல்லாம் ஏன் பண்ணல, அதான் போய் நின்னு மக்களுக்கு சொல்லுங்க. சாரி பேசுங்க. சிம்பிள் தான். அதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, பண்றதே மொத்தம் அவங்க ஆளுங்களா இருந்தா பேர் வரல டேக் லைனு, அதனால தான் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி நான் பண்ணலனே விடுங்க ப்ரோ, சித்து ப்ரோ நம்ம பண்ணலனே விடுங்களேன். நம்ம இவனுங்க வந்து இந்த படத்துல சொல்லுவானுங்களா, எது பண்ணாலும் நீங்க பண்ணல. சரி அதிமுக பஞ்சுல யாரு இந்த சார் கேட்டதுக்கு எப்படி நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீ வந்து கேஸ் போடுவ, ஃபைல் பண்ணுவ? நீ வந்து நிர்வாகிகளே போயிட்டு அங்கெல்லாம் வந்து ப்ரோ நம்ம 3 இடத்துல நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. 3 இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கோம், பெரிய ப்ரொடெஸ்டே பண்ணிருக்கோம். லெட்டரை வந்து இஷ்யூ பண்ணி அந்த லெட்டரை கொடுக்க போனோம், அதுக்கு அரெஸ்ட் பண்ணானுங்க. குஷியானந்த் அரெஸ்ட் ஆனாரு, எஃப்ஐஆர் போட்டாங்க நிறைய பேர். ஆமா தெரியும். நான் சொல்றேன், நீ வந்து என்ன பண்ணக்கூடாதோ அது பண்ணிருக்க. போராட்டம் கருத்து சுதந்திரம் பேசுவாங்க ப்ரோ. ஆனா இவங்களுக்கு எதிராக பேசினா நீ யாரு, நான் உன்னை டாக்ஸ் பண்றேன், இந்தாங்க போலீஸ் கிட்ட உன்னை மாட்டி விடுறான்னு பேசுவாங்க. இவ்வளவுதான் இவங்களோட அரசியல். இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் இவங்களுக்கு எரிஞ்சிருச்சு. 75% மக்கள் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கா வாக்கு அளிச்சதே கிடையாது, புரியுதா? உங்களோட வாக்கு சதவீதம் ஒரு 22 to 25 உள்ள, நீங்க அதை தாண்டினதே கிடையாது. அப்பனா என்ன காட்டுது? நீங்க இதே பாயிண்ட தான் வந்து மையத்துல இருக்கிற பாஜக மேல சொன்னீங்க. இந்தியா முழுக்கும் உங்களுக்கு ஓட்டு போடல, 37% தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 63% பை டெஃபினிஷன் பாஜகவுக்கு ஓட்டு போடல. நீங்க பன்முகத்தன்மைக்கு எதிரானவங்க, ப்ளூராலிட்டிக்கு எதிரானவங்க, நீங்க 37% வாய்ஸ் தான். அப்படி பார்த்தா நீங்க 22% வாய்ஸ் தானே. நீங்க எப்படி தமிழ்நாடின் குரல்னு உங்களை அடையாளப்படுத்திக்கலாம்? நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சி, ஒரு கழகம். ஆனா நீங்க தமிழ்நாடோட குரல்னுலாம் நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு எதிரான நிறைய குரல்கள் இந்த மாநிலத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஃபோர்ஸ் எழுந்து வந்ததை அவங்களால தாங்க முடியல, புரியல? நீங்க எதுக்குன்னு எங்களுக்கு எதிரா இருக்கீங்க, எப்படி எழுந்து வரலாம் எங்களுக்கு எதிரா? அதுதான் அவங்களுக்கு டிபேட் போச்சு. நேத்து என்ன டிபேட் போச்சுன்னா, திருமாவளவன் என்ன பண்றாரு, மைக்கு பிடிச்சு வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்த விடல, அதனால வந்து மத கலவரம் நடக்க போறது இல்ல, எல்லாருக்கும் ஒரு புரிதல் நடக்கும், அதுக்காக தான் வந்து அனுமதி கேட்டு அது கொடுக்கல அப்படின்றாரு.
அடுத்து நம்மளுடைய கழகத்துல இருந்து வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இருக்காரு இல்லையா, ஒரு அறிக்கையா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த திமுக கொத்தடிமை டீம் என்ன பண்ணுது, மொத்த பேரை அவரை போட்டு அடிக்குது. என்னன்னா, மதக்கலவரம் பண்ண பாக்குறியாடா, மதுரையில வந்து மதக்கலவரம் பண்ண பாக்குறியா, நல்லா இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஆட்கள் எடுத்து போட்டாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து எச் ராஜாக்கு வந்து கோர்ட் அனுமதி கொடுத்தவொடனே பல்ல இழிச்சுக்கிட்டு போய் மேற்முறையீடு கூட பண்ணாம உள்ள விட்டுட்டு அவனை நல்லா வந்து அயோத்தி லெவலுக்கு பேச விட்டுட்டு இன்னைக்கு வந்து பண்றது வந்து உனக்கு எப்படி நீ மத கலவரன்றது சொல்ற, சரியான பாயிண்ட் அடிச்சாங்க. முன்னாலே பிஜேபி உள்ள விட்டுட்டு இவங்க மொத்த பேர் வந்து பிஜேபி 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 டீம் வந்து டிவிக்கு முத்திர கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு அழுகுறான், எஸ்பி சேகர மேல ஏத்துறீங்களே, ரங்கராஜ் பாண்டியன் மேல ஏத்துறீங்களே, இன்னைக்கு கதறி அழுகுறான். என்னன்னா, இவன் பிஜேபி அஜெண்டாவில் ஃபுல்லா டிஎம்கே உள்ள போயிடுச்சுன்றது தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தான். பாத்தீங்களா, இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டான் மொத்த பேர். கலவரம்னு பேசுறாங்களே ப்ரோ, இவங்க வார்த்தைக்கு வார்த்தை எங்களை இது பண்ணா தமிழ்நாடே பத்தி எரியும் அது இதுன்னு எவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க கட்சிக்காரங்க, இவங்களோட நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் எங்களை தொட முடியாது, நாங்க தொட்டா வந்து அப்படியே திருப்பி அடிப்போம், இந்த மாதிரி அவங்களோட பெரிய பெரிய அமைச்சர்களே இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து அவை நாகரிகம், எங்க கிட்ட நாகரிகம், அதெல்லாம் வந்து சும்மா ஒரு புருடா. இவங்க வந்து அதான் சொல்றான், பார்ப்பனியத்துக்கு எதிரானவங்கன்னு சொன்னாங்களா. எஸ்வி சேகரோட அப்பா பேர்ல வந்து நீங்க ஏன் வந்து ஒரு தெருவு திறந்து வச்சீங்க? நீங்க தானே அது. அதே மாதிரிதான் நான் கேக்குறேன், இவங்களுக்கு வந்து பாயிண்டே இல்ல ப்ரோ, செயல்லையும் இம்ப்ளிமெண்டேஷனும் பாயிண்ட் இல்ல. சும்மா வந்து இவங்களுக்கு டிஸ்கிரெடிட் பண்ண வேண்டியது. ஒருத்தன் எழுந்து வந்துட்டான், உங்களுக்கு எதிராக ஒரு குரல் இங்க வருதுன்னா, பிரதிபலிக்குதுன்னா, அந்த ஆளை எப்படியாவது முடக்கு. அவன் எழுந்த கேள்வி கேட்கவே விடாது. இதுதான் அவங்க மனப்பான்மை. சர்வாதிகாரி. இவங்க மத்தவங்கள ஃபாசிஸ்ட்னு கூப்பிடுறதுக்கு தான் இவங்கள பாயாசம்னு கூப்பிடுறாங்க. எல்லா ஃபாசிசத்துக்கான குணமும் இவங்க கிட்டயும் இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து ரேஜ் பைட் டைட்டில் வைப்பானுங்க நிறைய. வந்து அங்க போய் மாட்டிக்கிறது நம்ம பசங்க கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க அடுத்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து அந்த ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அலெக்ஸ், அவ்வளவுதான். இவங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியும்ல அலெக்ஸ், அவனை தெரியும். தெரியும்ல? அவன தெரியாம அவனை எக்ஸாம்பிளா ஒருத்தனை கட்சியில வச்சுட்டு இவனுங்க இங்க வந்து மத்த கட்சியை பத்தி நாயத்தை பேசிட்டு இருக்கானுடா அலெக்ஸ். இவரை சித்ப்ரா உட்காந்து கேள்வி கேக்குறானுங்கடா. எப்படி தெரியுமா? 5 பேர் 6 பேர் ஸ்பீக்கர்ல, ஓகேவா? இவர் வந்து சிங்கிள் ஹேண்டெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? இது இப்படி பண்ணாரா, அது அப்படி பண்ணாரா, அது இப்படி பண்ணாரா, எல்லா கேள்வியும் ஒண்ணுதான், இவரோட ஆன்சரும் அதுக்கு சிம்பிள் தான். ஆனா கேள்வி 12 கேள்வி, ஒரு ஆன்சருக்கு 12 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கானுங்கடா. அவர் ஆன்சர் கொடுத்து 12 கொஸ்டின் கேக்குறானுங்க. அதுக்கு டேய் முட்டா சொல்லிட்டாரா அந்த ஆன்சர். இல்ல சொன்னானே, போயிட்டு தான் ஒண்ணே ஒண்ணுதான், கூட்டணி இல்லாம எத்தனை வாட்டி ஜெயிச்சதுன்னு கேட்டேன். 1900 நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அதேதான் இன்னைக்கு இவருமே அதேதான் பண்ணாரு. இவர் ஆன்சர் பக்கா பண்ணாலும் அத வந்து டிஃபிட் ஆயிடுவோன்னு தெரியாதா? எம்ஜிஆர் திட்டிருந்தாங்க, அவளே நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதிமுக காரன் என்ன சித்தரிக்கிறது, அதிமுக காரன் மறைமுகம் தாவேக்கால நுழைஞ்சிட்டாங்க, பாஜக காரங்க நுழைஞ்சிட்டாங்க. உங்க கட்சியில தான்டா பாஜக காரங்க நுழைஞ்சு உங்களோட அரசியலை மாத்திட்டாங்க. ப்ரோ, ஏடிஎம்கே எத்தனை மினிஸ்டர், இப்ப ஏடிஎம்கேல இருந்து எத்தனை பேர் இப்ப மினிஸ்டர்ஸா இருக்காங்க இதுல? ஆமா, நீங்க ஏடிஎம்கேக்கு எதிரானவங்கன்னா டைரக்டா அந்த கட்சியில இருந்து செந்தில் பாலாஜி எந்த கட்சிங்க? ப்ரோ இப்ப 8 மினிஸ்டர்ஸ் ப்ரோ, அவங்க அபிஷியலா 8 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவர் ஆயிட்டாருங்க, அவர் திமுக தியாகி ஆயிட்டாருல செந்தில் பாலாஜி. அவரு சுதந்திர போராட்ட தியாகிங்க. அவர் வந்து 200 ரூபாய் சிறையில இருந்துட்டு வெளியில வந்தப்போ போயிட்டு அப்படியே காந்தி சிறையில இருந்து வெளியில வந்த மாதிரி ஒரு கூட்டம் நின்னாங்க பாருங்க, அதான் அவங்க அரசியல். கிரவுண்ட் லெவல்ல எனக்கு களம் தெரியாதுங்க. நான் நாட்டுல விட்டு கொஞ்சம் வருஷமாவே வெளியில இருக்கிறேன், புரியுதுங்களா? ஆனா எனக்கு வந்து கள நேரம் தெரியல. இப்ப கிரவுண்ட்ல டிவிகேக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது அத சொல்லுங்க. சிம்பிளா நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ப்ரோ. அலெக்ஸ் 2 பேருமே சொல்லுங்க, நான் என் பாயிண்ட் சொல்றேன் அவர்கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, பர்சனலா என் வீட்டுல 5 ஓட்டு நாங்க கம்பல்சரி வந்து தளபதிக்கு போடுவோம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு எங்க தெருவுல இந்த மாதிரி ஒரு 15 to 12 ஹவுசஸ் வந்து ஷுவரா வந்து தளபதிக்கு ஃபுல்லா ஓட்டு போடுவோம்.
நீங்க அப்படியே நீங்க வேற எங்க போய் நீங்க உங்களோட மைண்ட் செட் எடுத்து வச்சு பார்த்தாலுமே வீட்டுக்கு 2 ஓட்டு விழும். அதை ஏன் வந்து நான் வந்து ப்ராமிசஸா சொல்றேன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே பிடிக்கவே பிடிக்காது. they never given a space for யங்ஸ்டர்ஸ். அதுதான் உண்மை. யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்ததும் கிடையாது, யங்ஸ்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணதும் கிடையாது, யங்ஸ்டர்ஸை எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணதும் கிடையாது இவனுங்க. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கேவை பிடிக்கவே பிடிக்காது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே. ஸோ மாற்றத்தை விரும்புறாங்க ஆமா, எல்லாரும். அபோவ் 18 இருக்கவங்க எல்லாருமே அபோவ் 18 இருக்க எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவானுங்கன்னா, இப்ப ரீசெண்டா லைக் அபோவ் 18 to 40 குள்ள இருக்கவங்க எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, கேன் வி கிவ் அ ட்ரை ஃபார் த நியூ ஒன். அவ்வளவுதான். நான் அதை வந்து தெளிவா அடிச்சு சொல்லுவேன். ஒரு நியூ ட்ரை கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுவானுங்க. இந்த 40 50க்கு மேல இருக்கவங்க என்னன்னா, ஒன்னு ஒரு கட்சி சார்பா இருப்பாங்க பாருங்க, அவங்க இல்ல வந்து டை ஹார்டாவே இவங்க கூட தான் கொள்கையில இருப்பாங்க பாரு, அவங்க மட்டும் தான் போகும் தவிர மிச்ச 90% they want to give a try for a new people. அந்த நியூ பர்சன் தான் தளபதி. அதுதான் உங்களால தாங்க முடியல ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பதவி கூட இந்த பதவியில இல்லாதவர், அதிகார வர்க்கத்துல இல்லாத விஜய, கவர்னன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இல்லாத தளபதிய ஏன் வந்து இவங்க வந்து என்ன செய்வார் வரத்துக்கு முன்னாலேயே இவ்வளோ எதிர்ப்பு, வரத்துக்கு முன்னாலேயே இது அவங்க தான் தலைவர் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், 10 பேர் சேர்ந்து யாரை எதுக்குறாங்களோ மக்கள் அவங்க எல்லாம் தலைவனா பார்ப்பாங்க. அது நடந்துருச்சு கிரவுண்டுல. ஒரு 13 மினிட் ஸ்பீச் ஆகட்டும், 20 மினிட் ஸ்பீச் ஆகட்டும், நீட்டுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்ல உதயநிதி ஸ்டாலின், அங்க நிக்குது இவங்க அரசியல், அங்க நிக்குது. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இவங்க பதிலே சொல்லல ப்ரோ. நான் வேற ஒரு ஸ்பேஸ்ல என்ன சொன்னேன், நீங்க வந்து முற்போக்கி அரசியல் பேசுறீங்க, உங்க கட்சியில ஒரு மாற்றுத்திறனாளி 3 மணி நேரமா வெயில்ல நிக்கிறாரு, காரை விட்டு கூட இறங்கல உதயநிதி ஸ்டாலின் அவரோட கையை குலுக்கத்துக்கு. அது வீடியோவே இருக்குது. நான் ஒன்னும் இப்போ கட்டுக்கதையா கற்பனை கதையா சொல்லல, நீங்களே அதை பாருங்க. இல்ல அந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தேன் சித் ப்ரோ. நான் அப்போ வந்து கோஹோஸ்ட்ல இருந்திருப்பேன், செகண்ட் ஐடியில இருந்திருப்பேன் நான். அதான் இவங்க இங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது ப்ரோ. பதில் சொல்ல முடியலன்னா நீ யாரு, நீ இவன் தானே, நீ இவனை சப்போர்ட் பண்ற, எந்த தலைவர் பிடிக்கும், நீ இந்த சமூகம் தானே. இதுதான் இவங்க ஜனநாயகம். ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்றாங்க. என் ஜாதி பேரை வச்சு ஜாதி ஜாதி ஜாதி, நான் ஜாதிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அந்த மாதிரி ஜாதியை வச்சு அடையாளப்படுத்திக்கிறவனே இல்லை. நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவன்னு நம்புறோம். என் குடும்பமும் அந்த மாதிரி தான். இவங்க வந்து நேத்திக்கு பண்ண ஒரு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து என் ஜாதியை வச்சே என்னை முடக்க பார்த்தாங்க. நீ இந்த குலம் தானே, இந்த சமூகம் தானே, நீங்க இவரு தானே, நீங்க அவர் தானே. நான் அதுக்குள்ள போவே இல்லை. அவங்களோட சாதி பேரை எங்கேயாவது நான் பயன்படுத்தி பேசினேன்னா, ஆனா என் சாதி சாதி சாதின்னு வந்து பேசினேன். இதுதான் இவங்க முற்போக்கியம். அதாவது பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட ஒரு டெலிகேஷன் போறாங்க. முன்னாள் சிஎம் மாண்புமிகு கருணாநிதி ஐயா மீட் பண்ணி, எங்களால ஒரு பொது தொகுதியில நிக்க முடியுமாங்கன்னா, இதயத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு எப்படி சொல்லிட்டாருன்னா, இதயத்தில் இடம் உண்டு. பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது வந்து ஜெயலலிதா அம்மையார் தான். சபாநாயகர் ஆக்குனதும் ஜெயலலிதா அம்மையார் தான். புரியுதுங்க? அவர் உட்கார்ந்தா மாமன்னன் படத்துல இவங்களுதுன்னு காட்டிட்டாங்க. ஆனா அதை நெசமா ஆக்குனது அதிமுகவோட வரலாறு. நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோ. அது ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கேட்டாங்களே, என்ன ஜெயலலிதா ஜாதியை பத்தி பேசுறதுக்கு ரைட்டே இல்ல. ஜாதி ஒழிப்பு, முற்போக்கி அரசியல் பேசுறதுக்கு இவங்களுக்கு ரைட்டே கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு வெளி வேஷம் தான். இவங்களோட உண்மையான வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ஜாதி ஒழிப்புங்கிற பேர்ல ஏன் அந்தந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கிற ஜாதியை ஏன் நிறுத்துறாங்க? அம்மா கனிமொழி ஏன் போய் தூத்துக்குடியில நிக்கிறாங்க, வேற தொகுதியில நிக்க சொல்லுங்களேன். அதனால எப்பவுமே இவங்களோட அரசியலே இதான் ப்ரோ. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க அவங்கள வந்து குத்திட்டேங்க, அவங்களுக்கு வந்து திருப்பி சொல்ல முடியாது, உறுத்துது உங்க பாயிண்ட் தான், உங்களை வந்து முடக்க பார்ப்பாங்க. ஆட் ஹோமினம்னா உன்னோட மெசேஜ் என்னால தாங்க முடியல, ஸோ நான் உன்னை தாக்குவேன். உன்னை கொள்கை ரீதியா எதிர்கொள்ள முடியல, டேட்டான்னு வந்து சும்மா ஒன்ன இது பண்ண பார்ப்பேன். ஐ வில் ட்ரை டு புட் யூ இன் அ ஸ்மால் சர்க்கிள். நான் வந்து டேட்டாலாம் அப்படியே கையில பேப்பர் வச்சுக்கிட்டு பேசல. இங்க நான் துண்டு சீட்டு என் கையில இல்லைங்க, துண்டு சீட்டு இல்லை. அந்த துண்டு சீட்டை வச்சுட்டே இவங்களால தலைவர்கள்லாம் பேச முடியல, தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இங்க 2 மணி இரவு எனக்கு, சரி ஒரு எதிர் ஸ்பேஸ்ல போய் என்ன பேசுறாங்க கேட்கலாம் அப்படின்னு கேட்டா என்ன ஸ்பீக்கர் ஆக்கிட்டாங்க. நான் சும்மா சேர்ந்தேன், நான் சும்மா கேட்க தான் சேர்ந்தேன். என்ன ஸ்பீக்கர் ஆக்கிட்டு, வாங்க ப்ரோ நீங்க வந்து பெரிய இன்டெலெக்சுவல் தாவேகா கட்சியில. நான் தாவேகா கட்சி ஆளு கிடையாது.
நான் தளபதி விஜய் ஆதரவாளர். ஆப்வியஸ்லி நான் வந்து தாவேக்கா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா நான் கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான ஃபார்மல் சம்பந்தமும் இல்லை. நான் கட்சி பிரதிநிதி இல்லை. என்ன எல்லாத்துலயும் விஜயோட நிலைப்பாடு என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன, கபடி பிளேயரோட கை வெட்டப்பட்டுச்சே பேசினாரா? அப்ப நீங்க அவர் தான் முதல்வர்னு ஏத்துக்கிறீங்க. அவரோட எல்லாத்துலயும் அவரோட நிலைப்பாடு உங்களுக்கு வேணும். அவர் மினிட் பை மினிட் வந்து எல்லா தமிழ்நாடு இஷ்யூஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதை விரும்புறீங்க, அதுக்கு தானே காத்துட்டு இருக்கீங்க. அந்த காலம் விரைவில் வரப்போகுது, உங்களுக்கு தெரியதான் போகுது. இல்ல பேஸ்ட் ஆன் வாட் எவர் லைக் இப்ப தமிழ்நாடு நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுமே இருக்கட்டும், எல்லா இன்சிடென்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படியே ஒன் சைட்ல வந்து கீப் அ டிபார்ட்மெண்ட் லைக் ஜெயலலிதா வந்து எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்க, ஹவு நவ் ஸ்டாலின் ஹஸ் மெயின்டைனிங் திஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து இதுதான் கம்பேரிசன். எப்படி இருக்கணும்னா, நீ நார்த்தை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் வந்து பீகார்லயோ இல்ல யூபிலயோ ரேப் கேசஸ் அங்க அதிகமா இருக்கு, கம்பேரிட்டிவ்லி நான் அங்க வச்சு கம்பேர் பண்ணி பேசுறேன். நீ அந்த கம்பேர் பண்ணக்கூடாது. நாயே ஃபர்ஸ்ட் நீ இங்க பண்ணு. ஜெயலலிதா பீரியட்ல நம்ம எப்படி கடல்கர மாநிலங்க, நம்ம கடல்கர மாநிலம். நம்ம ஒப்பிட வேண்டிய தேசங்கள் வந்து சிங்கப்பூரோடையும் மலேசியாவோடையும் நம்மள வந்து அந்த வரிசையில பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பீகாரையும் யூபியை விட நம்ம எவ்வளவு உயர்ந்தவங்க பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாங்க. அது வந்து எப்படி இருக்குதுன்னா, இவங்க வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனோட தான் கம்பீட் பண்ணோம். இந்த எல்கேஜி யூகேஜி இருக்கிறவனோட நான் பெரிய ஆளு பாரு. அதுதான் இவங்களோட அரசியல். இவங்க நம்ம கடல்கரை மாநிலம் நம்மளுங்க. இந்தியாலேயே 2வது பெரிய கடல்கரை, துறைமுகங்கள்லாம் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் போய் ஒரு மலேசியா, சிங்கப்பூர்ல ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கண்ட்ரிஸோட நம்மளோட டெவலப்மெண்ட் போகணும். தமிழ்நாடு மாநிலத்தோட டெவலப்மெண்ட் ஒரு செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரி மாதிரி போகணும். ப்ரோ பிக்கெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நீங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, வாட் எவர் எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹார்பர் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அதுதான் வந்து மெயின் ஹப்பே. அதுதான் மும்பை வந்து ஃபைனான்சியல் கேபிட்டல். ஆமா, அதுதான் இவங்க வந்து லேண்ட் லாக்ட் ஸ்டேட்டா இருக்கிற பீகார் யூபியோட நம்மள ஒப்பிட்டு பீகார் யூபியோட பாருங்களேன். நீங்க அங்கெல்லாம் இருந்திருந்தா உங்களோட இது நடந்திருக்கும். அதே மாதிரி வர்ணாசிரமம், விஜய்க்கு வர்ணாசிரமத்தை பத்தி என்ன சொல்றாரு? நான் இங்க விஜயோட அட்வொகேட் கிடையாதுங்க. 24 மணி நேரமும் அவர் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்லுவாருன்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்க அவரை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? If you want his stand on everything, then you are thinking Vijay is your leader, not Stalin or Udayanithi Stalin. இல்ல, நீ வர்ணாசிரமம் பத்தி பேசுறேன்ற இவனுங்க கோட்டை என்ன தெரியுமா? நீ பகவத்கீதை வாங்கினா நம்மள வந்து ஹிந்துத்துவன்றானுங்க. ஏய், நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ கொஸ்டின் கேளு. ஃபர்ஸ்ட் நாங்க எல்லா கடவுளையும் ரெஸ்பெக்ட் பண்றோம்ன்ற மேனரிசம்ல தான் அது வந்து நாங்க ரிசீவ் பண்ணோம். இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஒரே ஒரு ஜாதியோ ஒரே ஒரு மதத்தையோ மட்டும் நாங்க வந்து வந்து தூக்கி நின்று பேசணும்னு இல்லை. எல்லா மதமும் எங்களுக்கு ஒரே மதம் தான். அது ஒன்னாதான் நாங்க பாக்குறோம். அந்த ரெஸ்பெக்ட்ல அவர் வாங்கினாருன்னா, அது அப்படி கிடையாது. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா, என்ன பண்ணிருக்கு தெரியுமா, என்ன அதெல்லாம் இருக்கு தெரியும். நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா வாங்கன்னு சொன்னா அந்த ரெஸ்பெக்டுக்கு வெல்கம் ஹலோன்றதுதான் நம்ம பண்பாடு. நீ யாரு என்ன எவரு இதுன்னு போட்டு அவனை போட்டு கேள்வி கேட்டு. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. இவங்களோட ஆபரேஷனல் ஸ்டைல் சொல்றேன். ஒரு கூட்டம் கொள்கை, தர்மம், வர்ணாசிரமம், வரலாறுன்னு பேசிக்கிட்டே இருக்கும். பின்னால திருடங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை மக்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த இஷ்யூஸ்லயே ஓடிட்டு இருப்பாங்க. 2006லேருந்து 11 காலகட்டத்துல இவங்க கொங்கு மண்டலத்துல எவ்வளவு நிலம் ஆட்டைய போட்டாங்க ங்கிறதுக்காக 2011ல ஜெயலலிதா திரும்பி ஆட்சிக்கு வந்தப்போ நில அபகரிப்பு டிபார்ட்மெண்ட்டுன்னே ஒன்று தனியாக ஆரம்பிச்சு இவங்க நிலத்தெல்லாம் பொதுமக்கள் கிட்டே இருந்தோம் நிறைய பேர்கிட்ட இருந்தோம் ஆட்டையை போட்டதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டாங்க. அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டாங்க. அவ்வளோ நில கொள்ளை, அவ்வளோ இது மின்சார இதில் கூட அடிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு பவர் கட்டு தான். பவர் கட்டு வந்து ஏன் இவங்க ஆட்சியில் வந்து அதிகமாக ஓடுதுன்னா அதுலேயும் கொள்ளை. புரியுதுங்களா? லோடு ஷெட்டிங்குங்கிற பேர்ல இவங்க தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு தனி ஒரு வீடியோவே இருக்கு. எப்படி ஏன் அந்த லோடு ஷெட்டிங்ல எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ப்ராஃபிட் பண்றாங்க. இந்த டான்ஜெட் கோல்ல நடந்த ஊழல், இவங்க தேர் கோல் இப்படி வந்து வரலாறு பேசிட்டேன், ஃபிலாசபி பேசிட்டேன். ஒரு பின்னால இருக்கிறவன் திருட வந்து யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க. அவன் செய்யலாம் சொசைட்டி டிஸ்ட்ராக்டரா வச்சிருப்பாங்க. இவரை பத்தி இப்படி பேசிட்டாரு, இது உங்க வரலாறு உங்களுக்கு தெரியாது. நாட்டு நிலவரம் என்ன, நாட்டு நடப்பு என்ன, உங்க அமைச்சர்லாம் எவ்வளவு சாப்பிட்றாங்க.
அவ்வளவுதான். அதான் வந்து இங்க வந்து ப்ரோ மக்களுக்கு மெயின் இஷ்யூ. டான்ஜாட்கோவே எடுத்துக்கோங்க ப்ரோ. ஸோ டான்ஜாட்கோவோட கேசஸே எடுத்துக்கோங்க. இவங்க வந்து அதானி கூட பைலிங்குவல் ஆகி தான் அதை வாங்கியிருக்காங்களே. சி நான் என்ன சொல்றேன்னா, அதை விட லீஸ்டா கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. நீ வந்து அதானி கூட போட்டு நீ அந்த பவர் சப்ளைய அதை விட லீஸ்டா கொடுக்குறவங்களும் இருக்கு. ஆனா இவனுக்கு எதுக்கு அதானியா வாங்கினானுங்க கேட்டா சென்ட்ரலும் அது வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னானுங்க. யூஎஸ்காரன் தெளிவா சொல்லிட்டான், இதுல பிக்கெஸ்ட் ஸ்கேமு. இதை வச்சு யூஎஸ்ல மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இவனோட இதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை பை பண்ண வச்சிருக்கான் அந்த ப்ராடக்ட் இதை ஷேர்ஸை லீக் பண்ணி கண்டிப்பா. அந்த ஷேர்ஸ் வாங்கினவங்க எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய இதா இருக்கு, இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸே வெளில வந்தது. அந்த கர்மத்தை பத்தி பேச இவங்களுக்கு துப்பு கிடையாது. அதை விட்டானுங்க பெரியாரை பத்தி நேத்து பேசிட்டோம். ஒரு கேள்வியும் எழுப்புனேன், மும்மொழி கொள்கைன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்ட கேள்வி அதுக்கு பதிலே வரல கடைசி வரைக்கும். வேற எப்படியோ சப்ப கட்டிட்டாங்க. நான் கேட்டது என்னன்னா, முரசொலி மாறன் ஐயா இறந்த பொழுது கட்சியில எத்தனையோ டேலண்டட் சீனியர் இவங்கெல்லாம் இருந்தப்போ அவங்க மகன் தயாநிதி மாறனுக்கு ஏன் வந்து அவரோட பொசிஷனை அப்படியே மன்னராட்சி முறையில் நீங்கள் வந்து ஏன் அவரோட பையனுக்கு கொடுத்தீங்கன்னு ஐயா கருணாநிதியை பார்த்து அந்த கேள்வி எழுப்புனப்போ, அவருக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியும், அதனால தான் நான் டெல்லிக்கு அமிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா எக்ஸாக்ட்லி. மும்மொழி கொள்கையை பத்தி இதுதான் இவங்க ஸ்டாண்டு. இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறதும் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதும் இதுதான் இவங்க ஸ்டாண்டு. இல்ல ப்ரோ அது வந்து பிராக்டிக்கல், உங்க யதார்த்தம் தெரியாது, அது இதுன்னு சப்ப கட்டம். பப்ளிக்கு ஒரு நிலைப்பாடு, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு. இது இந்த ஹிப்பாக்ரஸியை தான் இங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள். உங்களோட ஹிப்பாக்ரஸியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஹிப்பாக்ரஸினா நீங்க ஒண்ணு பேசுவீங்க, செயல்ல ஒண்ணு செய்வீங்க. மேடல் ஒண்ணு பேசுவீங்க, யதார்த்தத்துல நடக்கிறது வேற. இதை வெறுக்கிறோம். மேடையில என்ன பேசப்படுதோ, நீங்க 560 சொச்சம் ஏதோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க, எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க? 4 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டை எதிர்க்கிறதுக்கு நாங்க தீர்மானம் போட்டுட்டோம், சென்டர் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் நீங்க வச்சிருந்தா உங்ககிட்ட வாதாட முடியாது. நீங்க மத்தவங்கள இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுலயே முரண்பாடு. நீ ராஜ்யசபா சீட்டுக்காக நீ வந்து நீட்டை பத்தி பேசின, நீ எம்பி எலெக்ஷன்ஸ்ல நீ வந்து நீட்டை பத்தி பேசின. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசவே இல்லை. லோக்கல் எலெக்ஷன்ல நீ பேசிட்டு நீ வந்து இப்போ வந்து நான் வந்து அங்க ஆட்சி அமைச்சாதான் உனக்கு ஆல்ரெடி தெரியல, அப்புறம் எதுக்கு நீட்டை பத்தி அவ்வளவு பேச்சு பேசிட்டீங்க? நாங்க வந்தா உடனே செஞ்சிருவோம், நாங்க வந்தா உடனே ஒருத்தர் செங்கல் எங்ககிட்ட பிளான் கடைசி வரைக்கும் அந்த பிளான சொல்றோம். பிளானே இல்ல பிளானே ராகுல் காந்திய சிஎம் ஆக்குறது தான் ப்ரோ. அப்போ கடைசி வரைக்கும் இவங்களோட அரசியல் ஒரே வார்த்தையில ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா சமூக கொடுமைகள்லாம் ஒழிப்போம் அப்படின்னு ஒரு புதுப்பேட்டை பேசுவார். அதுதான் இவங்க அரசியல். இதுதான் இவங்க அரசியல். இங்க இத்தோட முடியுது. இவங்க 22 வருஷம் தான் மொத்தமாவே ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. 6 முறை இல்லை ஒரு தடவை நடுவில் டிஸ்மிஸ் ஆனாங்க. அப்போ கூட வந்து ஊழல் இஷ்யூஸ்க்காக தான் டிஸ்மிஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜக்காரியா கமிஷன் 70களில் எதுக்கு போடப்பட்டுச்சு, இவங்களோட வரலாறுலாம் அனைவருக்கும் தெரியும் ப்ரோ. ஏதோ இவங்க தான் வந்து மாநில உரிமைகள்லாம் போராடி பெற்று தந்து வேற யாருமே மாநிலத்துக்காக குரலே எழுப்ப முடியாது இவங்களுக்கு ஈக்குவலாங்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கு. எங்களை விட நீங்க அறிவாளியா, நீ எப்படி பேசலாம், உனக்கு வந்து எதுவுமே தெரியாது, படிச்சுட்டு வா, இந்த ஆதிக்கத்தை செலுத்துறதை தவிர இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த இவங்களோட ஸ்பேசஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க இந்த தீர்மானம் பிடிஎஃப் எல்லாம் அனுப்புறத பார்த்தா ஏதோ வேலை இல்லாத சட்டம் படிச்ச பசங்களா இருப்பாங்க. வேலை இல்லாம சீரியஸ்லி இங்க பாருங்க, தேர் ஆர் லைக் நம்ம ஒரு சர்டைன் பீப்புளை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம், இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, பட் ஆனா ஓகே ஃபைன் சில விஷயத்துல இப்ப நியாயமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இவனுங்களை வந்து நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே மட்டமானவனா இருப்பானுங்க. எப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, நீங்க எந்த டாபிக் வேணா பேசுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிரைசஸா இருக்கு, தமிழ்நாடு வந்து விலைவாசியில அதிகமா இருக்குன்னா அதிமுக உடனே அதிமுக, இது அதிமுக தான், இது காரணம் அதிமுகன்னு நெக்ஸ்ட் மோடின்னு கடைசி வரை இவனுங்க அந்த பிளேம் எடுத்துக்க மாட்டானுங்க. ஓகேவா? ரெண்டாவது, இப்ப இந்த மாதிரி உமன் கேசஸ்ல வந்து நிறைய போஸ்கோ கேசஸ்ல வந்து ஃபைல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, என்ன சொன்னானுங்க,
அதிமுக தான் இருக்கிறதுலே அதிகமா நடந்திருக்கு, திமுக கம்மி. நான் இதை விட பதிவாயிருக்கிறதே வந்து திமுக காலகட்டத்துல தான். ஏன்னா வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு இது இன்ஃபர்மேஷன் ஏஜுங்க. இன்ஃபர்மேஷன் ஏஜ். இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்கு. நீங்க விழிப்புணர்வு ஏத்தி தான் வந்து இதெல்லாம் தப்புன்னு வந்து சொல்ற தலைமுறை இல்ல. ஓகே, நீங்க ஏன்னா நீங்க போயிட்டு பிரச்சாரம் செஞ்சு பேட் டச் குட் டச்னு வந்து நீங்களா பிரச்சாரம் செஞ்சீங்க. அப்ப மக்களுக்கு வந்து we are living in an information age and தமிழ்நாடு is a educated developed state. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் educated developed stateக்கு காரணம் அப்படிங்கிறோம். நீங்க தான் கல்வியே வந்து ஒரு பிசினஸா மாத்துனது. உங்க கல்வி தந்தை தாளாளர்கள் கல்வி தந்தைகள்னு எத்தனை உங்க ரெண்டு கட்சியிலயுமே சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வந்து பொறியியல் காலேஜ் வச்சிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் பார்த்து நார்த் இந்தியன் அரசியல்வாதியே இந்த பிசினஸ் மாடலை பார்த்தான். புரியுதுங்களா? அவனே வியந்து போய் ஓஹோ இந்த மாதிரி வந்து தென் மாநிலத்துல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து காலேஜ் தொடங்கி நல்லா சம்பாதிக்கிறாங்களா? தமிழ்நாடு பாலிட்டிஷியன்ஸோட பிசினஸ் மாடல்லாம் நார்த் இந்தியா ஆளுங்க பார்த்து கத்துக்கிட்டாங்க. 2000 ஐ திங்க் நான் கரெக்டா ஞாபகம் இல்லைனா எனக்கு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க நம்பர்ஸ் ஞாபகம் தான் சொல்லுங்க. ஐ திங்க் லைக் இன்டு 2000 கரெக்டா அந்த 2000ல தான் ஒரு இஷ்யூ வந்தது. என்னன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுல இந்தியால அதிக மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இருக்கிறதுலே ஒரு ஸ்டேட்ல அதிக மெடிக்கல் காலேஜஸ் உள்ள ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அது வந்து ஒரு மாதிரி பெருசா பேசினாங்க டாபிக். ஓகேவா? நடுவுல அதை வந்து அப்படியே வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து அது ரீசன் பிகைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அரசியல்வாதிங்க வச்சிருந்தாங்க. அதுல முக்காவாசி டிஎம்கேஸ். நம்மால் ஒரு படமே அதுக்கு நடிச்சிருப்பாரு. ஓகேவா? பைரவான்ட்டு ஒரு படம். இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்கேம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. பிசினஸ் ஆக்குனது இவனுங்க தான். எல்லாத்தையுமே பிசினஸா மாத்திட்டாங்க ப்ரோ. இவங்க வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா தான், பாலிட்டிஷியன்ஸா இண்டஸ்ட்ரியலிஸ்டா மாத்திர கல்ச்சர் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதான் விஜய் வந்து கிளியரா சுத்தி காமிச்சார். அரசியல் சேர்ந்ததுக்கு அப்புறம் பணியாளர்கள் ஆயிட்டாங்க. இப்ப அதை வந்து ஒயிட் வாஷ் பண்றதுக்கு இந்த பிஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல, யூடியூப் சேனல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நான் விவசாயி, பிறப்புல இருந்தே விவசாயி, இருந்தாங்க என்னோட 1500 ஏக்கர் பாருங்க, என் வெள்ளை குதிரைங்க எல்லாம் பாருங்க, நான் இப்ப வந்து 10 மாடு வச்சிருக்கேன். ஏது இந்த பணம்? மதுரையில வந்து ஒரு அமைச்சர் வந்து அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறாரு. எவ்வளவு பேருக்கு சோறு போட்டாங்க, எவ்வளவு ஆடு வெட்டப்பட்டுச்சு, எவ்வளவு கோழி வெட்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன அவர் சம்பாதிச்ச காசா? ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசா? ஏங்க ஆல்மோஸ்ட் 7-8 ஊர்ல இருக்கிற மக்கள் அவ்வளோ ஆல்மோஸ்ட் 10 lakhsன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டதை நான் தப்புன்னு சொல்லல. ஏது உங்களுக்கு அந்த பணம்? அவ்வளோ ஆடம்பரமா ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் நடத்துறதுக்கு ஏது உங்களுக்கு இவ்வளவு படம்? மூக்க அழகிரி இப்போ நடுவில் ஒரு இப்போ கேஸ்ல வந்து திருப்பியும் ட்ரை டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வெளில வரலாம்னு பார்த்தாங்க. திருப்பியும் கோர்ட் ஹஸ் said that it's to be done. மூக்க அழகிரிக்கு எப்படி அவ்வளோ சொத்து? கருணாநிதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்போ கவுண்ட் வச்சிருந்தா, இப்போ கணக்குல இருந்தா, இந்த டேட்டாஸ்லாம் நம்ம கிட்ட இல்லைன்ற ஒரே ரீசன் தான் ப்ரோ. பீப்புள் ஆர் லைக் அப்படியே வாட்டர் ஃப்ளோவா போயிடுறானுங்க. நம்ம எந்த ஒரு டாபிக் பேசினாலும் அப்படியே வாட்டர் ஃப்ளோவா அப்படியே நவுந்து ஈஸியா போயிடுறானுங்க. இது ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதை வந்து நான் வந்து பெருசா நான் வந்து திங்க் பண்றது என்னன்னா, பப்ளிக் ஹேஸ் டு சி. இது ஒரு போர்ட்டல் இருக்கணும். இந்த போர்ட்டல்ல பப்ளிக் நீட் டு சி வாட் ஆஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க, அது என்ன பிரைஸ்ல கொண்டு வரானுங்க, அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்கன்ட்டு. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் எந்த ஒரு விட்னஸும் இல்லாம ஈஸியா அவனுங்க ஸ்கேம் பண்ணிடுறாங்க. கேட்டா இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிடுறானுங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவேன். ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கர் வந்து அலெக்ஸ்க்கு தெரியும். அலெக்ஸ் உனக்கு அந்த இவ தெரியல, அர்ச்சனா தெரியும்ல, இந்த ஒரு ஆங்கரா இருப்பால, இந்த பிக் பாஸ்ல கூட வந்தாலடா அலெக்ஸ். இருங்க ஒரு செகண்ட், பிரபாங்கர் கை தூக்கி இருக்காங்க, அவங்களும் பேசட்டும். பிக் பாஸ் அன்பு ஜெய்கர்னு சொல்லுவாங்க அந்த இல்ல என்னன்னா அவங்க வந்து ஒரு குளத்துக்கிட்ட போயிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க எல்லாருமே. குளத்துக்கிட்ட போயிட்டு அந்த படிக்கட் மட்டும் கட்டிருப்பானுங்க. 11 லட்சம் போட்டிருப்பானுங்க. டேய் அவங்களே கேட்டிருப்பாங்க, ஏங்க இது கட்ட 11 லட்சங்க, 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். ஆனா அந்த நான் கூட ஒரு முதலமைச்சர் அதான் போட்டு வாகனம் இல்லை. நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? திருவள்ளுவர் சிலை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த திருவள்ளுவர் சிலையோட பின்பக்கம் போய் பாருங்க, அதுதான் திமுக. முன்னா நல்லா கட்டி வச்சிருப்பாங்க, பின்னால எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. அதுல கூட வந்து அடிச்சவங்க தான் அவங்க.
புரியுதுங்களா? கன்னியாகுமரியில நீங்க போய் திருவள்ளுவர் சிலை கடல்ல பாருங்க. முன்னால இருக்கிற பகுதியை பாருங்க, அந்த சிலையோட பின்னால இருக்கிற பகுதியை பாருங்க. ப்ரோ அதுல கூட ஆட்டையப்படும். ப்ரோ ரீசெண்டா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ப்ரோ. பப்ளிக் டாய்லெட்ல அடிச்சானுங்க ப்ரோ. கக்கூஸ்ல அடிச்சிட்டான். கக்கூஸ்ல பிரதர் நீங்க அவ்வளவு போறீங்க. ஒண்ணும் இல்ல, நான் நாளைக்கு காலையில கூட உங்களுக்கு போட்டோ எடுத்து டிஎம் பண்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி ஒண்ணு கட்டியிருக்கானுங்க. அதுக்கு மதிப்பீடு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கானுங்க. ஒரே ஒரு சின்டெக்ஸ் டேங்க் தான் இருக்கு இதுல. ஒரு 4 என் தண்ணி ஏரியா கவுன்சிலரே BMW எல்லாம் வச்சிருக்காங்க. நான் என் ஏரியா சொல்ல விரும்பல. ஆனா நீங்க எல்லாரோட கதையும் இங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்க ஏரியால கவுன்சிலர், திமுக கவுன்சிலர்லாம் எவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பிரதர், என் ஏரியால இருக்க திமுக கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட், அவன் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய வந்து அபியூஸ் பண்ணிட்டான். ஓகே, அதாவது அந்த கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் அபியூஸ் பண்ணிட்டான் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய. அவனையே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அவன் வந்து தண்ணிய போட்டு போய் அந்த அம்மாவை கைய பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில பேசி பண்ண ஒரு கவுன்சிலருடைய ஹஸ்பண்டே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் அடுத்த நாள் காலையில ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். இவனுங்க லட்சணம் இவ்வளவுதான் இருக்கு, இவங்களுடைய ஆட்சியோட லட்சணம். ஏங்க நம்ம கொடி இன்னும் சொல்றேன். இப்போ ரீசெண்டா வீடியோ பார்த்திருப்பீங்க. நம்ம கொடி ரோட்டோரமா நம்ம மாநாடப்பா கட்டினதுக்கு வந்து என்ன சொன்னானுங்க, அது விழுந்து யாருக்காவது உயிர் ஆபத்து. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கட் அவுட் வைக்கிறேன், ஸ்டீல் ரோட்ல நடு ரோட்ல வச்சு விழுந்திருக்கு. ஆட்டோ மேலே ஏய் நீங்க என்ன வேணா பண்ணலாமாடா? எனக்கு புரியல. உங்க தமிழ்நாடு உங்க அப்பா வீட்டு சொத்தாடான்னு தான் இருக்கு. இல்ல